ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. மார்ச் 12, 2025. இந்த உலகம் ஓர் அழகான விளையாட்டாகும். நாம் அனைவரும் இதில் விளையாட்டு வீரர்களாகவும் இருக்கின்றோம், மேலும் விருந்தாளிகளாகவும் இருக்கின்றோம். நாம் பரந்தாமத்திலிருந்து விருந்தினராகவே இந்த உலக நாடக மேடைக்கு வந்தோம். மேலும் நாம் இங்கிருந்து வீட்டிற்கு திரும்பிச் சென்று விட வேண்டும். நாம் விருந்தினராவோம். ஒருவர் மற்றவரது வீட்டிற்கு விருந்தினராக செல்லும்போது அந்த வீட்டின் மீது பற்றுதல் ஏற்படாது. அங்கே ஏதோ அழகான பொருளை பார்த்தால் இதனை நான் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் யோசிப்பதில்லை. நாம் அனைவரும் இவ்வுலகில் விருந்தினராவோம். மாயை பல கவர்ந்து இழுக்கக்கூடிய பொருட்களை நம்மை சுற்றி நாலாபுறங்களிலும் வைத்திருக்கிறது. ஆங்காங்கே தேகதாரிகளின் கவர்ச்சி, ஆங்காங்கே உலகாயத பொருட்களின் கவர்ச்சி, ஆங்காங்கே அளவற்ற சொத்துக்கள் செல்வத்தின் கவர்ச்சி, ஆங்காங்கே பலவிதமான வசதிகள் சாதனங்களின் கவர்ச்சி. ஆனால் யார் சிறந்த யோகியாக விரும்புகிறாரோ, யோகத்தின் ரசனையை அனுபவிக்க விரும்புகிறாரோ, யார் இந்த உலகிற்கே மிகப்பெரிய யோகத்தின் ஒத்துழைப்பை கொடுக்க விரும்புகிறார்களோ, யார் தனது ஆன்மீக சக்தியை அதிகரிக்க விரும்புகிறார்களோ, அவர்கள் இந்த உலகாயத கவர்ச்சிகளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இவை பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கலாம். பிறரது வீட்டில் பலவிதமான பொருட்களை பார்க்கும்போது நமக்கு கூட அதன் மீது கவர்ச்சி ஏற்படுகிறது. சரிதான், இவை தேவையான பொருட்கள்தான். இவற்றால் நமது அலங்காரம், அழகு அதிகரிக்கிறது. ஆனால் இப்போது காலமும் உலக சூழலும் என்ன வேண்டுகின்றன என்றால், நாம் அனைத்து ரசனைகளிலிருந்தும் தன்னைத்தான் விடுவித்துக் கொண்டு ஒரு தந்தையிடம் நினைவின் தொடர்பை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எதுவரையிலும் கர்மேந்திரியங்களின் ரசனையிலிருந்து நாம் விடுபடவில்லையோ, எதுவரையிலும் இந்த கவர்ச்சிகளிலிருந்து நாம் விடுபடவில்லையோ, நமக்கு முழுமையான ஈஸ்வரிய சுகம், ஈஸ்வரிய ரசனை, பகவானோடு அனைத்து உறவுகளையும் அனுபவம் செய்யக்கூடிய சுகம் கிடைக்க முடியாது. அவர் நம்முடையவராக ஆகி வந்திருக்கின்றார். நமக்கு முழுமையான சுகத்தை வழங்க வந்திருக்கிறார். சிந்தித்து பார்ப்போம். பகவானே முன்னிலையில் வந்து அமர்ந்து, குழந்தைகளே, நான் உங்களுடையவனாவேன், நீங்கள் என்னுடையவராவீர்கள் என்கிறார். இது எத்தனை பெரிய விஷயம்! நாம் கணநேரம் மட்டும்தான் அவரை தரிசிக்க விரும்பினோம். ஆனால் எப்போது அவர் நமது அருகே வந்தாரோ, நான் உங்களுடையவன் என்ற உணர்வையே ஏற்படுத்திவிட்டார். அன்பின் கடலானவர் தனது அன்பு மழையை நம் மீது பொழிந்து, பாருங்கள் குழந்தைகளே, நான் எப்படிப்பட்ட அன்பு கடலானவன் என்று நமக்கு அனுபவம் செய்வித்திருக்கின்றார். நான் உங்கள் அனைவரையும் அளவற்று நேசிக்கின்றேன். எனது அன்பு மாசற்றதாகும். எந்த சுயநலமோ எந்த எதிர்பார்ப்புகளோ இல்லாததாகும் என்று நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். எனவே அவரது உயர்ந்த அன்பை புரிந்து கொண்டு மற்ற அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபடுவோம். ஏனென்றால் இவை அனைத்தும் அழியப் போகின்றன. இவற்றில் அழிவற்றது எதுவும் இல்லை. இவை குறுகிய கால சுகத்தை அவசியம் வழங்குகின்றன. ஆனால் நாம் அவற்றிற்கு அடிமையாகி விடுவோம் என்றால், அவற்றின் எண்ணங்களிலேயே நேரத்தை கழிப்போமானால், நாம் யோகத்தின் பரம சுகத்தை ஒருபோதும் அடைய முடியாது. உதாரணத்திற்கு, ஒருவரிடம் ஒரு அழகான கார் இருக்கிறது. அதில் பயணம் செய்யும்போது அவருக்கு மிகுந்த சுகம் கிடைக்கிறது. இதுவரையிலும் சரிதான். ஆனால் அந்த காரின் மீது மிகுந்த பற்றுதலை ஏற்படுத்திக் கொள்வது, இது தவறான விஷயமாகும். ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட உணவு மிகவும் பிடித்தமானது. மீண்டும் மீண்டும் அதனை தயாரித்து உண்பதிலேயே நேரம் செல்கிறது என்றால், அது சங்கமயுகத்தின் விலை மதிக்க முடியாத நேரத்தினை விரயமாக்குவதாகும். எனவே வாருங்கள், நமது புத்தியினை நாலாபுறங்களிலிருந்தும் விலக்கி வைப்போம். நாம் மிகப்பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். இந்த பொருட்கள் அனைத்தையும் நாம் இங்கேயே விட்டுவிட்டு செல்ல வேண்டும். எனவே இவற்றிலிருந்து பற்றுதலை நீக்குவோம். பொருட்களை பயன்படுத்தினாலும் ஆசைகளற்ற பற்றுதலற்ற நிலையிலிருந்து பயன்படுத்துவோம். அவ்வாறு செய்வோமானால்
அந்த பொருட்கள் சுகமளிக்கும். ஈஸ்வரிய பாதையில் நமக்கு தடைகளாக இருக்காது, மாறாக உதவி செய்யக்கூடியவையாக ஆகிவிடும். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். இந்த உலக நாடகத்தில் நான் ஹீரோ நடிகனாவேன். மேலும் இந்த உலகத்தில் நான் விருந்தினராவேன். தன்னைத்தான் பார்ப்போம். ஆத்மாவாகிய நான் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றேன். இந்த உடலில் அவதரித்திருக்கின்றேன். புருவ மத்தியின் குடிலில் அமர்ந்து கண்களின் மூலமாக இந்த உலகை காண்கின்றேன். இந்த உடலில் நான் விருந்தினனாவேன். பாபா பூமியில் அவதரித்தது போலவே நானும் அவரோடு இந்த பூமியில் அவதரித்திருக்கிறேன். இவ்வாறு இன்று பாபாவோடு நானும் அவதரித்திருக்கிறேன் என்பதை நன்றாக அனுபவம் செய்வோம். அவரது சக்திகள் என்னோடு இருக்கின்றன. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.